Welcome everyone. Hi hello guys, welcome back to my channel. This is Giridhar. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது French loaf எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். French loaf பேசிக் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி கொடுத்துறேன். அதுல வந்துட்டு நம்ம herbs and garlic mix பண்ணி அது ஒரு loaf போட போறோம். அது இல்லாம மல்டிகிரெயின் அது அந்த மல்டிகிரெயின் சீட்ஸ் வந்து அந்த ரெசிபி கூட mix பண்ணி அது ஒரு loaf போட போறோம். அது இல்லாம நார்மலா ஹார்ட் ரோல் வந்து ரோல் பண்ணி அது இது மூணுமே நம்ம வந்து ப்ராசஸா பேக் பண்ண போறோம். இது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துறேன். என்னோட சேனல்ல பார்த்து நீங்க நான் பண்ற ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நீங்க கமெண்ட் பண்றத கமெண்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான தெளிவான சொல்யூஷன் தரேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இதை நான் உங்களுக்கு 1 by 1 ஷோ பண்ணுறேன். மைதா வந்து 1 kg எடுத்துக்கலாம். மைதா வந்து நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளார் தான், அது வந்து 1 kg எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வீடியோவில் மிஸ் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈஸ்ட் வந்து 20 கிராம் எடுத்துக்கலாம். 20 கிராம் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. சுகர் வந்துட்டு 50 கிராம், நார்மல் சுகர் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகரே வந்துட்டு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது சால்ட் வந்து 20 கிராம் எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இன்கேஸ் எதுவும் மிஸ் பண்ணாலும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ சுகர், சால்ட் இதெல்லாமே ரொம்ப மெயின். அதுக்கப்புறமா இம்ப்ரூவர் வந்து 10 கிராம் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கரெக்டாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூட்டனுமே 10 கிராம் தான். சின்ன பவுலில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி நீங்களும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் வந்து 500 ml எடுத்துக்கோங்க. தண்ணி எடுக்கும்போது நான் எடுத்து வச்சுருக்க மாதிரியே பாதி அளவு ஐஸும் பாதி அளவு தண்ணியும் எடுத்துக்கோங்க. அது எடுக்கிற தண்ணியுமே வந்து ஐஸ் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம டோ மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால வந்துட்டு டோ வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் இல்லாமல் ஆயிரும். அதனால வந்துட்டு தண்ணி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 1 by 1 பவுலில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், இப்போ சுகர் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா சால்ட்டு, அதுக்கப்புறமா இம்ப்ரூவர், க்ளூட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்மியான குவான்டிட்டி இருக்கனால எல்லாமே பவுல் ஃபுல்லாகவே இது பண்ணி எடுத்துருங்க. எடுத்து வந்து இப்போ ஐஸ் வாட்டர் காமிக்கிறேன் பாருங்கள், பாதி ஐஸும் பாதி தண்ணியும். இப்போ வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றாவே போட்டாச்சு. இப்போ நம்ம பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பவுலில் டோ போட்டு மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம், ஏன்னா இது கரெக்டான ரெசிபி தான். ஃப்ரெஞ்ச் லோஃபோட ரெசிபி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதாவது மற்ற டோவை கம்பேர் பண்ணும்போது மற்ற டோ எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்ச் லோஃபோட ரெசிபி டோ ரெடி ஆனதுக்கப்புறமே மற்ற டோவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு வாங்க நம்ம செக் பண்ணலாம். ஏற்கனவே நான் மற்ற வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரியே விண்டோ பேன் டெஸ்ட் இதை வந்து செக் பண்ணி தான் நம்ம டோ எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கையில் வந்து கொஞ்சம் டோ எடுத்து அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி விண்டோ பேன் டெஸ்ட் செக் பண்ணி டோவோட ஸ்ட்ரக்சர் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறமா டோ வந்து வெளியே எடுத்தால் போதும். ஆனால் மற்ற டோ வந்து நம்ம பவுல்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சமாக ஆயில் சைடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுப்போம், ஏன்னா டோ வந்து அப்போ தான் பவுலில் இருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் டோவில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆயில் சைட்லையோ இல்லை ஆயில் வந்துட்டு இந்த டோவில் வந்துட்டு சேர்க்கவே கூடாது. இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம தனித்தனியாக வெயிட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோவை நீட் பண்ணுற மாதிரியே இதே மாதிரி நீங்களும் டோவை நீட் பண்ணி ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. எப்போவுமே டோவை பவுல்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னே நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஏன்னா நம்ம அதில் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கனால நம்ம பவுல்லேருந்து டோவை ரிமூவ் பண்ணதுலேருந்தே அதோட ப்ரூஃபிங் டைம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டோவை ரிமூவ் பண்ணதுலேருந்தே நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம டோ வந்துட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஷேப்பாக எந்த ஷேப்பில் வந்துட்டு ரோல் பண்ணுறோமோ அல்லது எந்த ஷேப்புக்கு வந்துட்டு டோவை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வரும்போது அதோட ஷைனிங் வந்துட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னா நல்ல ஷைனிங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம டோ வந்துட்டு எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ உடனே வந்துட்டு நம்மளோட ஒர்க்கையும் ரொம்ப வந்து ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம டோ வந்துட்டு கரெக்டாக வந்து அதோட கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும், நல்ல ஷைனிங்கும் கிடைக்கும். இப்போ நம்மளோட டோவை தனித்தனியாக கட் பண்ணி செப்பரேட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரெஞ்ச் லோஃப்க்கு தனியாக வெயிட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஞ்ச் லோஃபோட வெயிட் பார்த்திங்கன்னா
நான் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 300லேருந்து 350க்குள்ளே எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ண போகிற ட்ரே பொறுத்து நீங்கள் வந்து வெயிட் போட்டால் போதும். என்னோடய ட்ரேயில் வந்துட்டு நான் 300 கிராம் எடுத்தால் அந்த ட்ரேக்கு வந்து அளவாக கரெக்டாக இருக்கும். அதனால வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் லோஃப் நீளமாக பண்ணுறதுனால 300லேருந்து 350க்குள்ளே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ட்ரே வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் லோஃப் ரோல் பண்ணும் போது கொஞ்சம் நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. அந்த அளவு போதும். மேக்ஸிமம் வெயிட் வந்து 300லேருந்து 350 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் ரோலுக்கு வந்துட்டு தனியாக கட் பண்ணி ரோல் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரோல் பண்ணால் போதும். ஹார்ட் ரோலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம் எடுத்திருக்கேன். 40 கிராம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உங்கள் கையிலேயே ரோல் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரோல் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணால் அது க்ளவுஸில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும், நம்ம கரெக்டாக ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால க்ளவுஸ் யூஸ் பண்ணாமலே நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் ரோல் பண்ணும்போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரூஃப் ஆகும் போதும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ப்ரூஃப் ஆகும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ட்ரேயில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நான் காமிக்கிற மாதிரியே ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா அது கரெக்டாக ப்ரூஃப் ஆகும்போது ஒரு முட்டை மாதிரி வந்துடும், அதாவது ஒரு அன்ஈவன் ஷேப்பாக வந்துடும். நமக்கு கரெக்டாக ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமும் ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அதனால நம்ம கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சு இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ரோல் பண்ணி எல்லா ரோல்ஸுமே ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேயில் வச்சு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம 1 kg டோ போட்டோம் இல்லைங்களா, அந்த டோவில் வந்துட்டு பேலன்ஸ் வந்து டோ இருக்குது. அதை வந்துட்டு நான் சிம்பிளாக ஒரு டிஸ்பிளே பிரெட் வந்து பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் மற்ற டிஸ்பிளே பிரெட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் வந்துட்டு அம்மாலாம் ஜடை பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று ட்ரை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாக டோவை வந்துட்டு நீட் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுற மாதிரியே சேம் நீட் பண்ணிட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக சின்னதாக கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே நீங்களும் வச்சு சைடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த 1 பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற 2 இதாக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது மிஸ் பண்ண வேணாம். இது கரெக்டாக நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணாலும் போதும், இந்த ஷேப்புக்கு வந்துடும். இது பேக் ஆகும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் டிஸ்பிளேக்கு வைக்கும் போதோ, இல்லை கட் பண்ணி பீஸாக கட் பண்ணும் போதோ, இல்லை சென்டரில் கட் பண்ணி ஸ்டஃபிங் வைக்கும் போதோ இது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும். நான் எடுத்து உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜடை பின்னுவோம் இல்லைங்களா, அது சேம் அதே தான். அதே மாதிரி கட் பண்ணி அம்மாங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அடுத்து வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு பண்ண டோ எடுத்து ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 300 கிராம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா டோ, அதை வந்துட்டு நான் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுறதுக்காக நீட் பண்ணுறேன். கரெக்டாக என்னோடய தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரெஸ் பண்ணி தம்ப்நெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இருந்து இப்போ வந்து அப்படியே நீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். டோ வந்துட்டு கிழிஞ்சிடக்கூடாது. நம்ம கொடுத்துருக்க ரெசிபி கரெக்டாக மிக்ஸ் ஆகி நீங்கள் விண்டோ பேன் டெஸ்ட் எடுத்திங்கனாலும் இப்படி கரெக்டாக வந்துட்டு ரோல் பண்ணும்போது டோ வந்து கிழியாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இது பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது சென்டரில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி அப்படியே சைடு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப உள்ளே வந்து ஏர் வந்துட்டு ப்ளஃபி ஆகும். அதாவது நீங்கள் வந்துட்டு இது பண்ணும்போதே ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உள்ளே ஏர் வந்துட்டு இதான மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தட்டி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டி ப்ரெஸ் பண்ணி அந்த சென்ட்ரு பாயிண்ட் நம்ம டோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் தட்டி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து ஒன்று இருக்கும், நான் இடையில இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கணும். அதே இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டோவில் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்க லோஃப் பார்த்திங்கன்னா ப்ளெயின் லோஃப், அதாவது நம்ம ரெசிபி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டோலையே வந்துட்டு 300 கிராம் வெயிட் எடுத்து ப்ளெயினாக எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு லோஃப் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். லோஃப் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நீட் பண்ணும்போது ரோல் பண்ணும்போது கரெக்டாக ஒரே ஷேப்பில் இருக்கணும். சென்டர்லேருந்து சைடு வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் ஆகும் போதும் இது ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வந்து பேக் ஆகும். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக ஒரே ஷேப்பில் லெவலாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கீழே மேலே இருந்துச்சுன்னா பேக் ஆகும்போது ப்ரூஃப் ஆகிட்டு நம்ம பேக் பண்ணும்போது ஒரு அன்ஷேப் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன்.
அடுத்ததாக நம்ம இன்னொரு 300 கிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா டோவில், அதில் வந்து ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக் யூஸ் பண்ண போகிறோம். கார்லிக் வந்துட்டு ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹெர்ப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஹெர்ப்ஸ் வந்துட்டு நீங்கள் ரோஸ், தைம், அப்புறம் பேசில் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஹெர்ப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹெர்ப்ஸும் கார்லிக்கும் நான் வந்து அந்த டோவில் ஒரு தனியாக 300 கிராம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை வந்து சின்ன மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்ததாக ஒரு ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஹெர்ப்ஸ் கார்லிக் லோஃப் வந்து இப்போ நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்ப்நெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருந்து லாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி இது வந்து ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது இதே மாதிரி உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக இது பண்ணால் போதும். ஆனால் ஷேப் மட்டும் ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக் லோஃப் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் எதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் லோஃபோட ரெசிபி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக்கு, அடுத்து மல்டிக்ரெயின், அந்த மாதிரி ஓட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரையலுக்கு போனாலோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு ட்ரையலுக்கு போகும்போதும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கடையில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற கடையிலேயே ஒரு டிஸ்பிளே பிரிண்ட் வைக்கணும், கெஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து 1 kg இல்லைனா 2 kg நான் கொடுத்துருக்க ரெசிபிலேயே நீங்கள் வந்து டோ போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லோஃப் ரெடி பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இப்போ வந்து மல்டிக்ரெயின்ஸ் வந்து போட்டு 300 கிராம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அடுத்த டோவில் வந்துட்டு மல்டிக்ரெயின் வந்து யூஸ் பண்ணி அடுத்ததாக ஒரு லோஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக லோஃப் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிங்கனாலே போதும். கெஸ்ட் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வெரைட்டி லோஃப் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மெனு போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு மெனுவில் வந்துட்டு மல்டிக்ரெயின் லோஃப், ஓட்ஸ் லோஃப், அப்புறம் ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக் லோஃப், பிளெயின் லோஃப் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேசிக் வந்து ரெசிபி இது தான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து வெரைட்டியான லோஃப் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்க முடியும். நிறைய பேர் வந்து நிறையா ஃப்ளேவர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்காக இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணி நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்மளோட லோஃப் வந்து கொஞ்சம் ஒரு 60% to 70% வந்துட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் மேலே வந்து மைதா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மைதா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். பிளேடு ஃப்ரெஷ்ஷாக நல்ல புது பிளேடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் லோஃபில் வந்து 3 கட் பண்ணுறேன், மேலே இருந்து கீழே வரைக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இது, நெக்ஸ்ட்டு வந்து செகண்டாவது, ரெண்டாவது இது வந்து மூணாவது இது. 3 உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். 3 வாட்டி இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ரொம்ப ஆழமாக வேணாம். கரெக்டாக வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் 3 கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா அடுத்த பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் டோ இருக்குது. இதை வந்துட்டு நான் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்காக சிம்பிளாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளே வைக்கிற ப்ரெட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் வைக்கும் போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்காக வந்துட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க டோவில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ரோல் பண்ணி அந்த ஹார்ட் ரோல்குள்ளேயே வச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ரவுண்டாக ரோல் பண்ணி ட்ரெயில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆக விடணும், இல்லைனா அன்ஷேப் ஆகிடும். இப்போ சேம் அதே தான். நான் வந்துட்டு டோ வந்து ஒரு 70% ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பிளேடு வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நான் ஒரு சிம்பிள் டிசைனாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மைதா வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரூஃப் ஆகும்போது நீங்கள் கட் பண்ணியிருக்க டிசைனுக்கும் வெளியிலையும் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே நம்ம கட் பண்ணியிருக்க டிசைன் வந்து தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து மைதா டெஸ்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கட் பண்ணுறது மேக்ஸிமம் எதுக்கு ஃப்ரெஞ்ச் லோஃபை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். உள்ளே வந்து ஏர் வந்து ப்ளஃபியாக இருக்கும், அதை கரெக்டாக வந்துட்டு ஏர் வந்து இன்சைடு இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃபை வந்து கட் பண்ணும்போது அந்த பேக் ஆகும்போது அந்த ஹேர் வந்து கரெக்டாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் லோஃபை கட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஹார்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நான் பிளேடில் வந்துட்டு சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ரெட் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷவர் டோ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நான் டிஸ்பிளே ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷவர் டோவில் ஈஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் ஷவர் டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டோவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹார்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த வீடியோவை தமிழில் மேக் பண்ணுறதுக்கு காரணமே முக்கியமாக நான் இவ்வளோ டீட்டெயிலாக எதுக்காக சொல்லி காமிக்கிறேன்னா, ஒரு பேசிக்காக கற்றுட்ருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ப்ரெட்டோட டோ தானே, ஒரு ப்ரெட்டோட டோ வந்துட்டு நீளமாக உருட்டி வச்சு ரோல் பண்ணி பேக் பண்ணி எடுத்தால் அது ஃப்ரெஞ்ச் லோஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தட்ஸ் நாட் அ ஃப்ரெஞ்ச் லோஃப். ரியலி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டோ வந்துட்டு ஒரு ப்ரெட்டுக்கு போடுற டோ எடுத்து நீங்கள் நீளமாக இந்த மாதிரி
ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா அது ப்ராப்பராக வராதுங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ப்ரெட்டு பண்ணுற ரோல் வந்துட்டு நம்ம ப்ரெட்டுக்கு போடுற டோ வந்துட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து மொத்தமாக டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதை நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தாலும் அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம், அதோட இன்க்ரீடியன்ஸ் மொத்தமாகவே டிஃப்ரெண்ட். நான் அந்த சாஃப்ட் ப்ரெட்டோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் அது உங்களுக்கு தனியாகவே வீடியோ வந்து சொல்லித்தரேன் தெளிவாக. இது வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுறதுக்கான ரெசிபி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பேசிக் வந்துட்டு கற்றுட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ப்ராப்பராக சொல்லித்தரேன். இந்த மாதிரி என்னோடய வீடியோவில் வந்துட்டு ஒரு பேசிக் தான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோ மட்டும்தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, இந்த பேசிக் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த மற்ற வீடியோ கூட கம்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபாரினர்ஸோட வீடியோ பாருங்கள். நானே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபாரினர்ஸோட வீடியோ வந்து நிறையா பார்ப்பேன். ஏன்னா நம்ம பேக்கரி ஓரியன்டாக கற்றுக்கிறது எல்லாமே ஃபாரினர்ஸோட தான். ஸோ நம்ம ஃபாரினர்ஸோட வீடியோ வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டோ வந்துட்டு மல்டிகிரெயின்ஸும் ஓட்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். மல்டிகிரெயின்ஸும் ஓட்ஸும் பாருங்கள், ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் டிஸ்பிளேயில் வந்து வைக்கிறதுக்காக ஓட்ஸ் வந்து ஒரு 300 கிராம் டோவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய விரல் வச்சு இது பண்ணி தம்ப்நெயிலில் வந்துட்டு இது பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உருட்டும் போது ஒரு அன்ஈவன் ஷேப்பாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டான ஷேப் வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கொண்டு வரணும். இந்த லோஃப் வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ண போகிறேன். அடுத்ததாக மல்டிகிரெயின் யூஸ் பண்ணி இன்னொரு லோஃப் பண்ண போகிறோம். இந்த 2 லோஃப்மே நான் வந்து 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் 300லேருந்து 350க்குள்ளே வெயிட் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நான் சின்னதாக ஃப்ளாட் ட்ரேயில் வந்துட்டு சின்ன ஃப்ரெஞ்ச் லோஃப் பண்ணுறதுக்காக 200 கிராம் வெயிட் எடுத்திருக்கேன். 200 கிராம் வெயிட் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு லோஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அடுத்ததாக மல்டிகிரெயின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த லோஃப் பண்ண போகிறேன். மல்டிகிரெயின் யூஸ் பண்ணும் போது நம்மளோட டோ வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஹார்டாகிரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணால் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, டோ வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம ஒரு வேளை டோ வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஓட்ஸ் மல்டிகிரெயின் அந்த மாதிரி ஆட் பண்ணும் போது உங்களுக்கு டோ வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோவோட அடிபாகம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம ரோல் பண்ணும் போது அந்த கோடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட ஃபினிஷிங் கோடு வந்துட்டு அடிபாகம் இருக்கணும். இந்த ரோஃப் வந்துட்டு நான் வந்து சின்னதாக ரோல் பண்ணி ஃப்ளாட் ட்ரேயில் வைக்க போகிறேன். மேக்ஸிமம் நம்ம ஃப்ளாட் ட்ரேயில் வச்சுட்டு ஒரு 70% ஆகும்போது ஒரு பிளேடு வச்சு கோடு போடுவோம் இல்லைங்களா. நான் பெரிய ஃப்ரெஞ்ச் லோஃப் கோடு போடும் போதே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம 70% ஆனதுக்கப்புறம் 60 to 70% ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிளேடு வச்சு மேலே வந்துட்டு கோடு போட்டால் போதும். இப்போ வந்துட்டு நான் இந்த ஃப்ரெஞ்ச் லோஃபில் வந்து மேலே வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஓட்ஸும் மல்டிகிரெயின் சீட்ஸும் போடுறேன். எதுக்கு நான் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணுறேன்னா, அப்போ வந்து நம்ம போடுற மல்டிகிரெயின்ஸும் ஓட்ஸும் வந்து அதில் வந்து கரெக்டாக பிடிச்சி நின்றோம். அதனால தான் நம்ம வந்துட்டு பிளேடு வச்சு கட் பண்ணதுக்கு உடனே வந்துட்டு ஓவனில் வந்து பேக் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட் பண்ணோடனே ஓவனில் வச்சு பேக் பண்ணும்போது அதை நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு ஹேர் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்துட்டு ஃப்ளாட் ஆயிரும். ஸோ 70% ஆனதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாக இன்னும் கொஞ்சம் ப்ரூஃபிங் விடுங்க. நம்ம கட் பண்ணது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள். நான் வந்து பேக்கிங் டெம்பரேச்சர் வந்து என்னோடய ஓவனில் வந்துட்டு 230 வைக்கிறேன். பட் உங்கள் ஓவனில் வந்துட்டு கொஞ்சம் ஹை டெம்பரேச்சராக இருக்கணும். ஆனால் உங்களோட ஓவன் ஹீட்டு வந்து உங்களுக்கு தான் தெரியும். நான் என்னோடய ஓவனில் வந்துட்டு 230 வைக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து பேக்கிங் டைம் வந்து 18 வைப்பேன். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வைப்பேன். முக்கியமான விஷயம், அதுக்கு இறக்குனதுக்கப்புறமா வந்துட்டு 25 மினிட்ஸ் ஓப்பன் பேக் வைப்பேங்க. அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் பண்ணுவேன். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் லோஃப் எல்லாமே உள்ளே ஏற்றிடலாம். இதோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 18 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் ஓவனை வந்து ஓப்பன் பண்ணி 25 மினிட்ஸ் பேக் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் லோஃப் கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். வெளிப்புறம் வந்து க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளோட ஃப்ரெஞ்ச் லோஃப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம ஃபுல்லாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
வாவ், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி போட்டோம். அதில் வந்துட்டு ஒரு பிளெயின் லோஃப் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறமா மல்டிகிரெயின்ஸ் லோஃப் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறமா ஹெர்ப்ஸ் அண்ட் கார்லிக், அதுக்கப்புறமா ஓட்ஸ். ஒரு சிம்பிளான ரெசிபியில் இப்போ வந்து நம்ம வெரைட்டியான லோஃப் போட்டு நம்மளோட லோஃப் ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நான் உங்களுக்கு இதில் அப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் தரேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பேக்கரி சம்மந்தமாக கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் தமிழில் சொல்லிக் கொடுக்குறனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். என்னடா இவன் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை ஒரு 100 தடவைக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வந்து ஒரு 20-30 தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை ஸ்டார்டிங் தொட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு டோவை எடுத்து வச்சாலும் கூட இந்த டோவை எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடக்கூடாது. நான் கொடுக்குற ரெசிபி நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும் போதும் கூட நான் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எந்த ஒரு இடமும் மிஸ்டேக் பண்ணாமல் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்கமிங் செஃப், லவ் யூ கைஸ்.